இப்ப இருக்க காலகட்டத்துல நார்மல் டெலிவரினாலே பயந்துட்டு ஓடுற பெண்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு வரேங்க. அதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்து ஹை ரிஸ்க் இருந்து சிசேரியன் பிளான் பண்றாங்க டாக்டரேனா இட்ஸ் ஓகே. பட் இப்ப நிறைய பேர் ஃபேன்சியா இல்ல எனக்கு வந்து வலியெல்லாம் தாங்க முடியாது, எனக்கு வலியெல்லாம் வேணாம், கீழே கட் பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் வந்து சிசேரியன் தான் போவேன் அப்படின்னு சூஸ் பண்றாங்கல்ல, அந்த பெண்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நார்மல் டெலிவரியில வலி இருக்கும் நாங்க இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த வலியை வந்து ப்ராப்பர் டெக்னிக்ஸ் நீங்க ஒரு எஜுகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ப்ரீநேட்டல் எஜுகேஷன் அப்படின்னா பர்த் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிறைய டிப்ஸ், நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பர்த் ப்ரிப்பரேஷனை பத்தியும் ஒரு லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்றேன், அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னும் போது அவங்களோட மென்டல் வந்து ஒரு கிளியரா ஆகி ப்ரிப்பேர் ஆயிடும். சுகப்பிரசவம் ஆகிற பெண் அந்த நேரத்துக்கு வலி இருக்கும், அந்த வலியையும் கட் அவுட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த சுகப்பிரசவத்தான வலி டெம்பரவரியா அந்த ஒரு 10 மணி நேரமோ 6 மணி நேரமோ அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணால எழுந்து நடக்க முடியும், அந்த குழந்தைய அவளையே தூக்கி பால் கொடுக்க முடியும். ஆனா சிசேரியன் சிசேரியன் சொல்றீங்களே, அந்த சிசேரியன் ஆச்சுன்னா நீங்க சாப்பிடுறதுக்கு ஆகாரம் சாப்பிடவே 2 நாள் 3 நாள் ஆகும். நீங்க எழுந்து நடக்கவே, அதாவது ஒழுங்கா நீங்க நிக்கவே ஒரு 3 நாள் ஆயிடும். அதுக்கப்புறமா உங்க குழந்தைய நீங்க தூக்கி ஃபீட் பண்ணி இதுல எல்லாம் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. கரெக்டான லாக்டேஷன்ஸ் வராம போயிடும், ஏன்னா அவங்களே சாப்பிடாம இருக்காங்க, தண்ணி ஐவி ஃப்ளூயிட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்து அனஸ்திசியாவோட எஃபெக்ட், அந்த பெயின் எஃபெக்ட், அந்த பெயினையே உங்களால தாங்க முடியாது. நீங்க எங்க வந்து பேபியை பாப்பீங்க, ஃபீட் பண்ணுவீங்க, இதனால அந்த பேபி எவ்வளவு டீஹைட்ரேட் ஆகுது, அந்த பேபியோட ஃபீட்ஸ் டிஸ்டர்ப் ஆகுறதுனால லாக்டோஜன் எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்ப அந்த டைம்ல நீங்க, அதாவது இந்த வெளியில இருக்க ஹீலிங் ஆகுறதுக்கே ஒரு மாசம் ஆயிடும். அதுக்கப்புறமா மெயினா வந்து உங்க யூட்ரஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வெளியில அந்த கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வர்றதுக்கு அது ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆகும். உள்ள இருக்க உள்காயங்கள் 7 லேயர்ஸை கட் பண்ணிருக்காங்க, அந்த உள்காயங்கள் எல்லாம் ஆடுறதுக்கே ஒரு 6-7 மாசம் ஆயிடும். அது வரைக்கும் நீங்க உங்க பாடியை பக்குவமா பாத்துக்கணும், ஓடி ஆட முடியாது, எப்பவும் பேக் பெயின் இருக்கும். இதெல்லாம் தேவையான்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதாவது வித் ப்ராப்பர் ரீசன் சிசேரியன் பண்றாங்க, அந்த குழந்தைய காப்பாற்றணும், கரெக்டா தாயும் சேயும் கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ற பட்சத்துல பண்றாங்கன்னா அதுக்கு அண்டர்கோ ஆகுறது தப்பு இல்லை. ஆனா ஃபேன்சியா எனக்கு லேபர் பெயின் வேணாம், நான் சிசேரியன் போறேன்னு சொல்ற பெண்களுக்காக நான் இதை சொல்றேன். கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பர்த் ப்ரிப்பரேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு PDF அனுப்புறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.